தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் பெப்சி இடையே ஏற்பட்டுள்ள முரண்பாடுகளை சரி செய்ய அமைச்சர் மு. சுவாமிநாதன் தலைமையில் ஆலோசனை நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெப்சி அமைப்புக்கும் இருக்கும் கருத்து மோதல் நீண்ட நாட்களாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு. சுவாமிநாதன் தலைமையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்திற்கும் பெப்சிக்கு இடையே ஏற்பட்டுள்ள இலக்க பற்றாக்குறையை சரி செய்யும் வகையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பெப்சி அமைப்பின் தலைவர் R.K. செல்வமணி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் முரளி உள்ளிட்ட நிர்வாகிகளும் மற்றும் சினிமா PRO சங்க தலைவர்கள் மற்றும் பல நிர்வாகிகள் இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சமூக பெப்சியும் கடந்த 50 வருடங்களாக நல்லிணக்கத்துடன் செயல்பட்டு வந்ததாகவும், ஆனால் தற்போது தயாரிப்பாளர் சங்கம் மீது பெப்சி ஒருவித விரோத போக்கை கடைபிடித்து வருவதாகவும் இரு சங்கத்திடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகிறது. அதில் ஒன்றாக பெப்சிக்கு போட்டியாக புதிய தொழிலாளர் சம்மேளனம் ஒன்றை தொடங்க தயாரிப்பாளர் சங்கம் சில மாதங்களுக்கு முன்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு கூட்டத்தில் இது முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எதிராக இயக்குனர் பாரதிராஜா தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் ஆதரவு தெரிவித்ததுடன் அவர்களுக்கு கைகோர்த்து பெப்சி தலைவர் R.K. செல்வமணி செயல்பட்டு வருவதாக கூறியிருந்தனர். எனவே தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு என்ற புதிய சங்கத்தை தொடங்குகிறோம் என தயாரிப்பாளர் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இரு அணிகள் செயல்பட்டால் இன்னும் மோதல் நீடிக்கும் என்ற அடிப்படையில் பெப்சி அமைப்பு கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். அதே போல் இதற்கு எதிர்ப்பாக பெப்சி தரப்பில் ஒரு ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றிருந்தது. இந்த நிலையில் இந்த கருத்து நிலவும் மோதல் காரணமாக திரைத்துறைக்கு உலகத்திற்கும் நன்மை பயக்காது என்ற வகையில் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.